இன்றைய தினம் பாலிவுட்டில் ஒரு 2 விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு. அந்த 2 செய்திகளும் இணையத்தை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம டைரக்டர் அட்லி, ஸோ விஜயனுடைய ஃபேவரட் டைரக்டராக இருந்தவர். அவர் வந்து இப்போ நம்ம தெலுங்கு முன்னணி நடிகர் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இது ஒரு பேன் இண்டியா படமாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் சன்னோட்டர் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையே வந்து தனது மனைவி பிரியா வந்து கர்ப்பமான ஒரு தகவலை கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். நான் மீண்டும் தகப்பனாக போகிறேன், அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அது வந்து பல பாலிவுட் பிரபலங்கள் அட்லிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இங்கே இருக்கிற நம்ம தமிழ் இயக்குநர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பிரியாவுக்கு வந்து பாம்பேயில் வந்து ஒரு மிகப்பெரிய வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கிற பாலிவுட்டில் இருக்கிற பல பிக் ஷாட்ஸ் வந்து நேரில் வந்தாங்க, இன்க்ளூடிங் அம்பானி பிரதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த விழாவில் தான் நம்ம நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் நேரில் போய் 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தார். அந்த புகைப்படங்கள் ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிச்சப்போ இந்த சூழ்நிலை வந்து இன்றைய தினம் அட்லியும் பிரியா தம்பதிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த தம்பதிக்கு மீர் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனுக்கு அடுத்து தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சியோட அட்லி சொல்லியிருக்காரு. ஸோ தாய் பிரியாவும் குழந்தையும் நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியா அண்ட் அட்லி தம்பதிக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாலிவுட்டில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக மாறி இருக்கார். எஸ்பெஷலி ஜவான் படத்துக்கு அப்புறம் பல பாலிவுட் வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. இருந்தாலும் வந்து டாலிவுட்டில் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனை வச்சு பல பாலிவுட் நட்சத்திரங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிச்சிட்ருக்காரு, இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி படமாகவும் இருக்கும். இதற்கிடையே வந்து மீண்டும் ஷாருக் கானோட சேர்ந்து அடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை முடித்த கையோட ஷாருக் கான் படத்துக்கு ஜம்ப் ஆவார் அட்லி. ஸோ இன்றைய தினம் பாலிவுட்டில் ஒரு முன்னணி இயக்குநர்களில் ஒருத்தராக நம்மளுடைய அட்லி இருக்கிறது தமிழ் இயக்குநர்களுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபல பாலிவுட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க தீபிகா படுகோனே, இவங்க வந்து ரன்வீர் சிங்கை திருமணம் செய்து கொண்டாங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு இத்தாலியில் இவங்களுடைய திருமணம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சுது. ஸோ திருமணமாகி 2 பேருமே அவங்கவுங்க ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து துவா அப்படின்னு பெயரும் வச்சுருந்தாங்க. ஸோ 2 வருடமாக வந்து அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு குழந்தையை வளர்க்குறதுல மட்டும்தான் கவனமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்தாங்க. ஏற்கனவே முதல் குழந்தை வயிற்றில் இருக்கப்போ தான் வந்து பிரபாஸோட கல்கி படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே போல் ஜவான் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 ஆண்டு ஓய்வு எடுத்து குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் தற்போது இப்போ அல்லு அர்ஜுன் அண்டு அட்லி படத்தில் மீண்டும் தீபிகா படுகோனே நடிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் வந்து மீண்டும் தான் கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தனது முதல் குழந்தையான துவா கையில் அந்த ப்ரெக்னன்சி பேடை கையில் கொடுத்து அதில் 2 கோடு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி மீண்டும் தான் தாய்மை அடைந்த விஷயத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரன்வீர் அண்டு தீபிகா படுகோனே 2 பேருக்கும் பல பாலிவுட் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த கர்ப்பமாக இருக்க சுச்சுவேஷன்லேயும் அட்லி படத்தில் பல சீன்ஸில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக நடித்து முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காட்சிகள்லாம் மிச்சம் இருக்கிறதுனால தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நடித்து முடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சு கொடுத்துட்டு இந்த குழந்தையினுடைய டெலிவரிக்காக ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த ஒரு சில ஆண்டுகள் தீபிகா திரையுலகத்திலேருந்து விலகி இருப்பாங்க. இந்த குழந்தையும் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் தீபிகாவினுடைய திரைப்பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாலிவுட் பிரபலங்கள்
முக்கியமான 2 நிகழ்ச்சிகளை இன்றைக்கி தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்ததன் மூலமாக ஒட்டுமொத்த பாலிவுட்டும் இன்றைக்கி இருந்து 2 கப்பலுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே முக்கியமான ஆளாகவும் இருக்காங்க. சமீபத்தில் இந்த துரந்தர் படம் மூலிமா ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினார் ரன்வீர். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட முதல் பாகமும் 2வது பாகமும் சேர்த்து 3000 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சு உலக லெவலில் ஒரு நம்பர் 1 படமாக இன்றைக்கி துரந்தர் படம் இருக்குது. ஸோ புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய ரன்வீருக்கு இந்த ஒரு செய்தி நிச்சயமாக ஒரு பெரிய டபுள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பலாம். நன்றி.